இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு என் பையனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போறோம். சரி அங்க போய் பக்கத்துல சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் கேட்டேன். அவங்களும் 10 ரூபாய்க்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. நானும் அவசரத்துல வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வரும்போதுதான் சரி 2 வாங்கியிருக்குமே, ஒண்ணு நம்ம சாப்பிட்டு ஒண்ணு பையனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் சாப்பிட்டேன். ஓபன் பண்ணும் போதே ஒரு மாதிரி இருந்தது. சரி ஒரு வாய் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா சரி எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்த்தா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 10வது மாசம் முடிய வேண்டிய சாக்லேட்டை இன்னும் அந்த கடையில கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி தரோம். நம்மளே அவசரத்துல போற குழந்தைங்க கேக்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துருவோம். இல்ல நம்ம எங்கேயா யாரையா பாக்க போறோம் வாங்கி கொடுத்துருவோம். அந்த இடத்துல நம்ம பாக்காம மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த பொருளை விக்கிற கடைக்காரங்க கண்டிப்பா பாக்கணும் தானே, இது ஒரு உயிர் சாப்பிட போது அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கறத அவங்க பார்த்து அவங்க கவனமா இருக்கணும்ல. அவங்களும் அதை தவறிட்டாங்க. இப்ப நான் வாங்கிட்டு வந்தவன் நான் பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பழைய சாக்லேட் மாதிரி இருக்கேன்னு. எதிர்ச்சியா டேட் பார்த்தா 10வது மாசம் முடிஞ்சு போன சாக்லேட்டை இன்னும் அந்த கடையில வித்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய இருந்ததுங்க. இது வேற மஞ்சு மாதிரி இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது மஞ்சு இல்ல, மஞ்சு மாதிரி ஒரு இது போட்டா 5 மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான சாக்லேட். யாரும் ஏமாந்துராதீங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, படிச்ச நீயே வந்துட்டு ஏமாந்து வந்துட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு போட்டுக்கிறீங்க. 2 டிகிரி படிச்சு என்னடி பிரயோஜனம்? திண்டு வந்து செத்து போயிட்டு நான் என்னடி பண்றது? நான் ஏமாந்துட்டேங்கிறதுக்காக என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு இந்த வீடியோ போடுறேன். கேர்ஃபுல்லா இருங்க. பாய்.